50 கிராம் அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 50 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இதை இதில் போட்டுக்கிறோம் பவுலில். இப்போ ஓட்ஸ் ஊற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ மூடி போட்டுக்கிறோம்ப்பா. மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஓட்ஸ் வந்து ஊறட்டும். ஓட்ஸை வந்து நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ எடுத்துருவோம். ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு 50 கிராமு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவில் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா, நல்லா ஃபைபர் இருக்குது. இதில் வந்து 50 கிராம் கடலை மாவு போட்டுக்குருவோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். கட் பண்ணி போட்டுக்குருவோம். 1 இன்ச் அளவுக்குப்பா நம்ம இஞ்சி போட்டுக்குருவோம். இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, நல்ல ஜீரண சக்தி தரும். இஞ்சியோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம்ப்பா. கருவேப்பிலை நம்ம இதே மாதிரி டெய்லி நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா கருப்பாக வளரும். 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிருவோம். லைட்டாக மூடி போட்டுருவோம்ப்பா. இதை மிக்சியில் அடிச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அடிச்சாச்சுப்பா, மிக்சியில் அடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அம்மா வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன், மீடியமான கேரட்டு. இதை வந்து நல்லா தோல் சிவியாச்சு. இதை வந்து இதில் துருவிக்கிறோம். இப்போ அம்மா வந்து இப்போ கேரட்டை துருவியாச்சு. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். நல்லா பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் வந்துப்பா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டையும் குறைக்கக்கூடியது, ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்க வேண்டியது. இப்போ சின்ன வெங்காயம்ப்பா நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கக்கூடியது. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம், ஒரு பிடி. கொத்தமல்லி இலையை பொடிசா நறுக்கி போட்டாச்சு. ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம்ல நம்ம பாதி பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான கேப்சிகம், அதில் பாதி பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பொடியாக நறுக்கிக்கிடுவோம். பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ குடமிளகாவை நம்ம பொடியாக நறுக்கி போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடியும் மிளகுத்தூளும் நம்மளுக்கு சேரும் போது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். ஜீரணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட், வெயிட் லாஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஓட்ஸும் கடலை மாவையும் இதில் கலந்துக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் கலந்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ தோசை தவா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கிடுவோம். மாவு ஊற்றிக்கிடுவோம். மெல்லிசா பரப்பி விட்டுக்குருவோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய் விட்டுக்கோங்க. இப்போப்பா மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்குருவோம். இப்போ திருப்பி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகும். தோசைக்கல்லுப்பா வந்து ஃபுல் அயன்ல இருக்கு. நம்ம கைப்பிடிக்கிற மாதிரி நல்லா உட்டன் உங்களுக்கு கட்ட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியா தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். துணி தேவையில்லை, கைப்பிடி துணி தேவையில்லை. அதனால நம்மளுக்கு இந்த கட்டையில ஈஸியா தூக்கிடலாம். தோசைக்கல்லுடைய தரம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. பெருங்குடியில ராஸ் குக்குவர்னு கடை வச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த தோசைக்கல் வாங்க விருப்பப்பட்டா நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு போன் நம்பர் தரேன். நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம், இல்ல நேரடியா போய் நீங்க கடையிலேயே
கடையிலையும் போய் வாங்கிக்கலாம். 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டோம். இதை வந்து பிளேட்ல எடுத்து மாத்திக்கிறோம். சூப்பரா வந்திருக்குப்பா. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் தோசை சாப்பிட்டோம்னா அதிக நேரம் பசிக்காதுப்பா, நல்லா பசி தாங்கும். இந்த மாதிரி சாப்பிடுங்கப்பா. நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடியதுப்பா. மலச்சிக்கல் இருக்காது, வயிறு நல்லா கிளீன் ஆயிரும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்குப்பா. இப்போ அம்மா வந்துப்பா நான் வீட்டில் குழம்பு வச்சிருக்கேன், அதை தொட்டு நான் தோசை சாப்பிட போறேன். இப்போ உங்க வீட்டில் என்ன கிரேவி இருந்தாலும் சரி, குழம்பு இருந்தாலும் சரி, எதை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.